மயமாக வெளிச்சம் தாருங்களே. நன்மைகளை சேர்த்து விடுவீர்கள். அப்படி சொல்லப்பா. செல்லாது செல்லாது வாயுகளே அந்த பலதாபரை எனக்கு ஒட்டு வச்சு பல்லு சம்பந்தமே இல்லாதது. அப்பா எங்கள் இருவரையும் வரவழைத்த காரணம் என்னப்பா? அழைத்த காரணம் வரவைத்த காரணம் இல்லாமல் எக்காரி நடக்காத சொல்லாம வராதப்பா வராம குறையாதப்பா. அழைத்த காரணம் என்னப்பா? உன்னுடைய தங்கையோ வளர்த்த ஆளாகிவிட்டாளப்பா. எதிர்காலத்தில் அவளுக்கு ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து முடிக்க வேண்டியது தலையாய கடமை. அப்படியா? ஆகினாலே தந்தைக்கு பிறகு தனையன்தானே நாடாள வேண்டும். இந்த நாட்டின் பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை உரைத்து விட்டதப்பா? நானும் சின்னஞ்சிறியவன் ஏதும் அறியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு நாடு நாடா உலகனுடைய நடப்பு தெரியாது. பிள்ளைங்களை பிரியா விடணும். கட்டுப்பாடு அதிகமா இருக்கக்கூடாது. நடப்பு இல்லைங்க, நினைவு நாள் நாடகம். கொஞ்சமா தீனி சொன்ன வச்சு வாங்கி வச்சிருந்தா காது மொத்தமா இருக்குது. இது நடப்பு, அது உலக நடப்பு. நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு என் நாட்டு உறப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகனே நல்ல தம்பி, அப்பா உன்னுடைய விருப்பத்திற்கு தந்தை நான் அடைபட பண்ணி. அப்படியா? காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? நாடு நாடாக சென்று வருகின்ற பொழுது தண்ணியை வளர்த்து ஆளாகிவிட்டால் அவருக்கு செய்து ஐயா கண்ணுல பூ அடுத்த முறை நான் தான் அடிப்பேன். நான் ஒரு அடி கூட வாங்க மாட்டேன், எல்லாருக்குமே தெரியும். அப்பா கடைசியா கச்சல் குச்சிருவாங்க. பசங்க எல்லாம் சொல்ல அம்மா வழி அடிக்கிறா. இதுக்குத்தான் பெரிய சொல்லியிருக்காங்க. எந்த அடியை கொண்டு அடி கரெக்டா சொல்றாங்க. அத்தா நிலத்தை அலக்கிறதுக்கு அடி போடுறோம், வீட்டை அலக்கிறதுக்கு அடி போடுறோம், எல்லாத்துக்குமே அடி இருந்தாதான் உள்ள கதவு சாத்திட்டு அடி போடுறோம். எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். அவன் விளையாட்டு பிள்ளைமா பிள்ளைதான் அவனும். அப்பா நல்ல தம்பி வருகின்ற குழந்தை
தன்னுடைய தங்கைக்காக மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளை பார்த்துட்டு மாப்பிள்ளை அப்படியாகட்டும், அழகான மாப்பிள்ளை பார்த்து விட்டு வருகின்றேன். சென்று வருகிறேன்ப்பா. போயிட்டு வரம்மா, போயிட்டு வரம்மா. ஐயா இதை என்கிட்ட சொல்லக்கூடாது. இதுக்கா அவரை போய் கூப்பிடுறீங்க. ஏண்டா, என்னடா என்னடா? இந்நாட்டு இளவரசி நல்ல தங்கா நல்ல தங்கா அழகான மாப்பிள்ளை நான் பாத்துக்கிறேங்க. நீயா வரும்பொழுது போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். நீயா பாவிடாய் ஒரு மாப்பிள்ளை அழகான மாப்பிள்ளை செப்படா 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 நான் ஏன் சப்பனா வாய் திறந்து சொல்லுடா. எப்ப நான் சொல்லுன்னு அர்த்தம் அவர் சப்பனா சப்பனா டேய், வாய் திறந்து சொல்லுடா என் மகனே. இல்லை செப்பு சொல்லுதாய் சொல்லுதல் கூறுதல் சரியா சொல்லுடா. என்னடா சாலமன் பாப்பையா வந்து சூப்பரான மாப்பிள்ளை போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிறார். போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஆமாங்க. அழகா இருப்பாரா? படித்தவரா? பட்டம் பெற்றவரா? வாயில் அடி வாயில் அடிக்கலாம். யார் கேக்குறேன்? என்னடா ஏரி உள்ள ஏராளமான சொத்து, ஏறி உள்ள மடு உள்ள மாறாவரியான சொத்து. அது என்னடா இது? அவர் தலை மேல 50 ரைஸ் மில்லு ஓடுது. எல்லாம் மேலதான் போறா. முருகா மாப்பிள்ளை என்ன பானக்கார பானக்கார கை கடி பாட உருவனால எப்ப கொடுக்கணும் பணக்கார பணக்கார காஞ்சிரமா ஒரு பையன் வருவானே பணக்கார பணக்காரு மாப்பிள்ளை அழகுன்னா அழகு நடக்க முடியாதுங்க. எப்படி என்னடா சொல்ற? எப்படி நடப்பாரு? அவர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருந்தா பஸ்லாம் அவரை சுத்தின்னு தான் போகும். அப்படிப்பட்ட பணக்காரா? அவ்வளவு ஒரு அழகு. அழகு மன்மதனா? உன் தங்கச்சிக்கு நான் தான் அந்த மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோ. இதுதான் அந்த மாப்பிள்ளை. இதெல்லாம் உன- எனக்கு என்ன மச்சான்? மச்சான் நானு மாமா. மாமா ஏய் நீ என் மச்சான். மச்சான் கூப்பிட்டா மச்சான் மாமா என்ன சவுர்? சாங்காரி இருக்குது. நல்லா இருக்கு. கட்டி கொடுத்தா 4 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். இவனுக்கு கட்டி கொடுத்தா எப்படி கட்டி போறானோ கடைசி வரைக்கும் அப்படியே தான் வச்சிருப்பான். நான் புறப்படுகிறேன்ப்பா. மறந்துடுப்பாருப்பா. இப்படி சகோதரிக்கு தகுந்த கணவனை தேர்ந்தெடுக்க மாப்பிள்ளை மறந்துடுப்பாரு. ஆகட்டும். வெற்றியோடு போயிட்டு வரமா. சரிங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். மகனே மகனுக்காக இது